எல்லாருமே தேர்தல் பரப்புரைக்கு இடையில வந்திருக்கீங்க, உங்கள் நேரமும் புரியுது. நீங்களே சொன்ன மாதிரி மேற்கு மண்டலம், குறிப்பாக கோவை, கடந்த தேர்தலில் 2021 உங்களுக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. இந்த தேர்தல் வேறு என்ன மாற்றம் வந்துட முடியும் அப்படின்னு நம்புறீங்க? இன்னொன்று, மேற்கு மண்டலம் எப்போவுமே ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபின்னு இருக்குது. ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு அலையன்ஸ் வரும்போது அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலாக இல்லையா? இல்லை, 2021 தேர்தல் அப்பயும் ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து தான் இருந்தாங்க. அப்போ ஒரு தொகுதியில் நாங்கள் ஒரு 1400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். இன்னொரு தொகுதியில் ஒரு 1800 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். இன்னொரு தொகுதியில் 4000 வாக்குகள் குறைவாக பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஆக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாங்கள் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். ஒரே ஒரு தொகுதி மட்டும் 40,000 வாக்குகள் வித்தியாசம் இருந்திருக்கு. அதனால் கடந்த தேர்தலில் ரெண்டு பேரும் ஒரே அணியில் இருந்தாங்க. இருந்தாலும் கூட குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த இடங்களில் இப்போ நாங்கள் அரசின் திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய முழுமையான பணிகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆக அந்த தேர்தலில் 2021 வாக்களித்த மக்கள் இந்த தேர்தலில் குறிப்பாக மகளிர் முதலமைச்சர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. நாங்கள் போகும்போது களத்தில் பார்க்குறோம். நிச்சயமாக இந்த முறை கோவையில் ஒரு மாற்றம் வரும். So your leadership has given you a work which is both challenging, both difficult, and to add to it is a Vijay factor. How do you see Muppatanjil? How many out of these 35 will you get? Or half of them? இல்லை, 35 இதே தான். இப்போ கோயம்புத்தூரில் என்ன இருக்கோ அதெல்லாம் கடந்த தேர்தலில் இருந்தது. இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய சவால்களை நாங்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கான வேலைகளை தொடங்கிட்டோம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி எஸ்ஐஆரில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வீடு வாரியாக சென்றது. அதுக்கு பிறகு வெல்லும் தமிழ் பெண்களுடைய மகளிர் அணி வீடு வாரியாக அரசனுடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்தது, பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. அதனால் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நான் பார்க்கக்கூடிய அந்த 35 தொகுதியில் கடந்த தேர்தலில் இருந்த சவால்களை எல்லாம், இருந்த நெருக்கடியெல்லாம், அந்த இதெல்லாம் இப்போ சரி பண்ணி ஓரளவுக்கு முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்ததுனால இந்த தேர்தல் 2026 தேர்தல் கிளம்புகிறது புதிய கட்சி வரவாலேயோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகளுடைய அமைப்பாலேயோ திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு எங்களுக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடிகளும் நெருக்குதலும் இருக்காதுங்கிறத நாங்கள் களத்தில் பார்க்குறோம். அதனால் நாங்கள் சவால்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். ஏன்னா சவால் நிறைந்ததான தேர்தல் களம், மக்களை போய் சந்திக்கின்ற பொழுது ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பழகி போச்சு. பழகினாலும் கூட இந்த முறை கடந்த தேர்தலை போல மேற்கு மண்டலம் இருக்காது. என்னை பொறுத்தவரை முழுமையான ஒரு வெற்றியை மேற்கு மண்டலத்தில் பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, எங்களுடைய இயக்க தோழர்களுக்கு இருக்குது, எங்களுடைய தோழமைக்கு இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக கரூரில் வெற்றி பெற்றவர், இப்போ ஏன் கோவை தெற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அப்புறம் நீங்கள் கோயம்புத்தூருக்கு புதியவர் தானே அப்படிங்கிற கேள்வியும், கோவை மண்ணோட தொடர்புடையவரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? ஏற்கனவே நான் கரூரில் எம்எல்ஏவாக இருந்தேன். அப்புறம் திமுகவில் சேர்ந்த பிறகு இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்போ அரவக்குறிச்சியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை எங்கள் தலைவர் கொடுத்தாங்க. அடுத்து பொது தேர்தல் வரும்போது கரூரில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த முறை கோவை தெற்கில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. இன்னொன்று 2021 அரசாங்கம் அமைஞ்சோடனே ஒரு குறுகிய நாட்கள்லேயே கோவையினுடைய பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய பணிகளையும் இயக்க பணிகளையும் ஏறத்தாழ ஒரு 4-5 ஆண்டுகளாக முன்னெடுத்துட்டு போயிருக்கோம். குறிப்பாக பல வளர்ச்சி திட்டங்களில் அடிக்கல் நாட்டிலிருந்து தொடங்கி வச்ச வரைக்கும் நான் போகாத இடங்கள் இல்லை. இங்கே பொறுப்பு எனக்கு கொடுத்த உடனே 150 இடங்களில் ஒவ்வொரு வார்டு வாரியாக, மாநகராட்சியில் 100 வார்டு, நகராட்சி பேரூராட்சிகளில் போய் நாங்கள் நேரடியாக போய் மனுக்கள் வாங்கினா 1,41,000 மனுக்கள் நேரடியாக நாங்களே வாங்கினா 150 இடத்துலையும் நானே கலந்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு அந்த மனுக்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் முதலமைச்சர் வருகை இருந்தாங்க. அதுக்கான உத்தரவுகள்லாம் கொடுத்தாங்க. அதனால் கோவைக்கு நான் புதியவன் அல்ல. ஏற்கனவே இங்கே மக்களோட பழகி அவருடைய கோரிக்கைகளை கேட்டு தொழில் முனைவோர்களை பல முறை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளையும் கேட்டு அரசனுடைய கவனத்திற்கு, முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சேர்த்துருக்கிறேன். இன்னும் கூட நான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னா, என்னை ஏற்று நிற்கக்கூடிய எதிர்க்கட்சி வேட்பாளர் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த ஊருக்கு வந்திருப்பார். சொல்றீங்களா? நான் அப்படிதான் சொல்றேன். அவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார், நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அவருக்கு ஒரு 60+ இருக்கலாம், ஏஜ் 65 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 50 ஆகுது. அப்போ அவருடைய வயசுக்கு அவர் வந்திருக்காரு, என் வயசுக்கு நான் வந்திருக்கேன். ரெண்டு பேரும் சொல்லப்போனால் எங்கே பிறந்த இடம்னு இருக்குல்ல,
அதுதானே கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உள்ளூர் வெளியூர்னு நான் பார்த்து இது வரைக்கும் அவங்க பழகினது இல்லை. யார் நல்லது செய்வாங்கன்னு பார்க்குறாங்க. யார் நல்லது கோயம்புத்தூர்ல 10 இடங்கள்ல எவ்வளவு இடங்கள்ல வெற்றி பெறும் திமுக கூட்டணி? 10 ஜெயிக்கும். 10 ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. 0ல இருந்து 10 எப்படி சாத்தியம்? ஏன் முடியாதுன்னு கேட்கணும். ஏன் முடியாதுன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் மக்களுக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. நிறைய செஞ்சுருக்கோம். நிறைய செஞ்சுருக்கிறோம். மக்கள்கிட்ட வந்து இன்னும் செய்ய போகிறோம் நாங்கள். அதனால் 10 ஜெயிக்கிறதுக்கு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். நாங்கள் இப்போ போட்டிக்கு போகும்போதே வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியா செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா நான் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்குறதுக்கான ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. இப்போ கூட்டணி கட்சிகளும் களத்தில் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் 2 இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் திமுக 7 இடத்துல தான் போட்டியிடுது இல்லையா? 10ல் 7. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து நீங்கள் இந்த 10ன்னு சொல்கிறீங்களா, இல்லை அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, கூட்டணி அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியும் திரு செந்தில் பாலாஜி எடுத்துக்கிறாரான்னு கேட்குறேன். ஆமாம், கூட்டணி சேர்த்து தானே ஜெயிக்கணும். இப்போ நாங்கள் போட்டியிடங்கிறதுல கூட்டணி எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. கூட்டணி போட்டியிடங்கிறதுல நாங்கள் அவங்களுக்கு வேலை பார்க்குறோம். அப்போ சேர்ந்து தானே பயணிக்கிறோம். அப்புறம் கூட்டணிக்கு சேர்த்து நம்ம தானே பொறுப்பெடுத்துக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல அவங்க வேலை செய்யணும், அவங்க வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலை செய்யணும். அப்போ 10 சேர்ந்து ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து தேர்தல் களம்ங்கிறது 0லேருந்து 10 வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. 0லேருந்து 10 உறுதியாக வர முடியும். ஓகே. இப்போ பலம் Your calculations are all based on 30 years you've been a grassroots level worker. You know what to calculate, what not to calculate. இதுல ஒரு பெரிய X factor வந்து விஜய். We know some idea on how down south Vijay will work. இங்க western zoneல what will be Vijay's winning percent? Will he be deciding who will be winning? சார், அது புதிய கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு தேர்தல் கூட அவங்க சந்திக்கலை. நம்ம வெளியில் வந்து சர்வேல சொல்கிறது, பொதுவான கருத்துக்களை சொல்கிறது, இந்த குறைஞ்ச வயசு இருக்கிறவங்க அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறது, நான் கிரவுண்டில் பார்த்த வரைக்கும் அப்படி முழுசாக தெரியலை. ஒரு தேர்தல் சந்தித்து அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன இருக்குங்கிறத பார்த்தா தான் நம்ம அடுத்தது என்னங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியும். அதனால் சில நேரங்கள் நான் சொல்லுவேன், நான் முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிறதோ, துணை முதலமைச்சர்கள் கலந்துக்கிறதோ, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் கலந்துக்கிறதோ, அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது தான் சில தொலைக்காட்சிகள் நேரலையில் போடுவாங்க. ஆனால் சில தொலைக்காட்சிகள் வந்து இப்போ புதிய கட்சி வீட்டில் கிளம்பும் போதே வெறும் காரை ரோட்டில் காட்டுற மாதிரியும், விமான நிலையத்துக்குள்ளே போகிற மாதிரியும், அந்த மாதிரி ஒரு நேரலை காட்டுறங்கிற மாதிரி வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அது வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறோங்கிறது வேற. அந்த வளர்ச்சிக்கே வந்து ஊடகமாக இருக்கட்டும் அல்லது சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் மத்தியில் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறதுல நான் பார்த்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு, அதை நம்ம பொது வெளியில் பேசக்கூடிய அளவிற்கான ஒரு வாக்கு வங்கி இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. போட்டி திமுக அதிமுக அணிகளுக்கு இடையில தாங்கிறீங்களா சார்? கள நிலவரம் எதார்த்தம் அதுதான். கிரவுண்டில் நீங்கள் பாருங்கள், பலமுனை போட்டி, குறிப்பாக 4 முனையாக இப்போ இன்னைக்கு தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க. இப்போ 4 பேரில் 3 பேர் திமுக கூட்டணி இருக்கிறவங்க திமுக அணி சார்பாக பேசக்கூடியதை பார்க்குறோம். 3 அணிகள் திமுக மீது விமர்சனங்களை வைக்கிறாங்க, ஆட்சி மீது விமர்சனங்களை வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பப்ளிக்கில் ஒரு எஃபெக்டிவான ஒரு சென்ஸ் வராதா? அது ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் கூட்டாதா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது போட்டிங்கிறது வந்து டிஎம்கே இப்போ வந்து ஒரு 50 விழுக்காடுகள், 47 விழுக்காடோ 45 விழுக்காடோ ஒரு வாக்கு வங்கிங்கிறது அப்படியே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தில் நாங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளே இல்லை. எங்களுடைய சதவீதம் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் கிரவுண்டில் நாங்கள் பார்த்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை விட வாக்கு சதவீதம் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நாங்கள் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட மீதம் இருக்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடியவங்க அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க தான் ஆகணும். இப்போ அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை புதிய கட்சியாக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழராக இருக்கட்டும், அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மீதம் இருக்கிறது தான் அவங்க பிரிச்சுக்க முடியும். அதுக்கான வாக்கு தான் இருக்கும். ஆக தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் வந்து எதிர்கட்சி கூட்டணி எவ்வளோ வாக்குகளை வாங்கினாங்க, புதிய கட்சி எவ்வளோ வாங்குச்சு, நாம் தமிழர் எவ்வளோ வாக்குகள் வாங்குச்சுன்னு களத்தில் பார்க்க முடியும். ஸோ நிறைவா இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கொஷின் ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா அரசாங்கம் 5 ஆண்டுகள் இருந்துச்சு. நேரடியாக எங்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்குன்னு இங்கே அமைச்சர், அஃப்கோர்ஸ் நீங்கள் பொறுப்பு அமைச்சராக இருந்தீங்க, அதுக்கு பிறகான நேரடியான அமைச்சர் இல்லை அப்படின்னாங்க. ஒருவேளை அது ஒரு காரணமா நீங்கள் கோயம்புத்தூருக்கு கோவை தெற்கில் போட்டியிட வைப்பதற்கு? இங்கிருந்து ஒருத்தர் வந்து ஒருவேளை ஆட்சி அமைதுன்னா யூ வில் பி அ கான்டாக்ட் பர்சன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுமா? இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மூவ் நடந்திருக்கா, அல்லது மேற்கு மண்டலத்தை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜி இங்கே கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாரா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? 4 வருஷமா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியாக பிரித்து பொறுப்பாளர்களை
எங்கள் தலைவர் நியமிச்சாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பொதுவாக கோவைக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும். பொது தொழில்துறையினர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அரசு இடத்துல சொல்வது, அரசாங்கத்திடம் சொல்வது, முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகுது, இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் யாராவது ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த வேலைகள் தான் 4 வருஷம் நம்ம இங்கே இருந்து பார்த்தோம். இடையில கொஞ்சம் கேப் ஆச்சு, மற்றபடி தொடர்ந்து நம்ம இங்கே இருந்து பார்த்தோம். அதனால் இப்போ அவங்க எல்லாத்தோடு நம்ம பழகியிருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதனால் பொதுவாக நம்மள அது யார் அடுத்த அரசாங்கம் அமைந்து யார் அமைச்சருங்கிறத முதலமைச்சர் தீர்மானிப்பாங்க. அது யாரோ ஒருத்தர் இங்கே வரக்கூடிய இப்போ 10ல் 0 இருந்ததுனால யாரும் இங்கே அமைச்சர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இந்த முறை நாங்கள் 10க்கு 10 வருகின்ற பொழுது யாராவது அந்த வாய்ப்பை முதலமைச்சர் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் மாவட்டத்தை வலிமையாக்குவாங்க. அரசு திட்டங்களாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் ரெண்டையும் வலிமையாக்குகின்ற பொழுது இன்னும் அடுத்த களங்கிறது கோவையினுடைய வளர்ச்சியில் முக்கிய பணியாற்றுவோம். கோயம்புத்தூருக்கு இந்த விஷயம் செய்வோம் அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா எதை மையப்படுத்துறீங்க சார்? பொதுவாக கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறோம், எல்லா வகையிலும் கோவையை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி பெற்ற மாவட்டம். குறிப்பாக இங்கே இருக்கிற உழைப்பு மிக கடுமையான உழைப்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய உழைப்பு 2 தலைமுறை 3 தலைமுறை தாண்டி இன்னும் தொழிலில் நிலைச்சு நிற்கிறாங்க. இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைந்ததுன்னா அவருடைய கடுமையான உழைப்பு. அந்த உழைப்புக்கான அரசனுடைய திட்டங்கள் இன்னும் நம்ம முழுமையாக சேர்க்க வேண்டியது இங்கே இருக்குது. தொழில்துறையில் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டியது இருக்குது. அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் இன்னும் அரசு கவனம் செலுத்தி முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டிய பணிகள் இருக்குது. கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இன்னும் நாம் சிறப்பாக இங்கே செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது. அதையெல்லாம் தொகுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்து நாங்கள் செயல்படுத்துவோம். நிறைவு கேள்வி. திரு பியூஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி அமர்வில் பேசினாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கில் தொடங்கி மகளிர் பாதுகாப்புன்னு பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இங்கே நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து முன் வச்சிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஒரு முறை ஒரு மணிப்பூர் போயிட்டு வந்திருந்தாருன்னா இதை பேசியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு அமைச்சரா மணிப்பூர் போயிருந்தாருன்னா இதெல்லாம் கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பேசியிருக்க மாட்டாருன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது கடந்த காலங்களில் இருந்த குற்றங்களுக்கும் இப்போ இருக்கிற குற்றங்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். கடந்த காலங்களில் பொள்ளாச்சி சம்பவம் எல்லாத்துக்கும் நாடே தெரியும். பொள்ளாச்சி சம்பவம் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எப்படி சில பேர்த்த பாதுகாத்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த நேரங்களில் நம்ம அது ஒரு அரசியலாக்க விரும்பலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. முதலமைச்சர் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை சரியாக தான் கையாளுறாங்க. அதனால் எந்த வகையிலும் இது தேர்தல் களத்திற்காக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் அதெல்லாம் நான் அப்படி தான் பார்க்குறேன். எப்படி அவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்க, போன தேர்தலப்ப அதிமுக எப்படி அவங்க விமர்சனம் பண்ணாங்க, அதிமுக கட்சி அப்படி ஆட்சியை பற்றி அப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி விமர்சனம் பண்ணாங்க, இப்போ 2 பேரும் ஒன்றா கூட்டணியில் தான் இருக்காங்க. இங்கே எதையாவது ஒரு கருத்துக்களை சொல்லி வாக்குகளை கேட்கணும். அதுக்கான கருத்தாக தான் நான் பார்க்குறேனே தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை விட மிக சிறப்பாக இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது. விமர்சனங்கள் 2 பக்கங்களையும் வச்சிருக்காங்க. கூட்டணிகள் மாறி இருக்குது. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதா முக்கியமானதாக இருக்கும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றி.